வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாதுகாப்புத்துறை ஆலோசகர் டாக்டர் நிரஞ்சன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம், ஜெயஹிந்த். சார், இப்போ வளைகுடா நாடுகள் நடக்கக்கூடிய இந்த போர் சூழல், மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய போர் சூழல் ரொம்ப நாட்களாகவே ஒரு எதிர்பார்த்தது தான் இல்லையா? திடீர்னு இந்த அட்டாக் இல்லாமல் இருந்தாலும் பெரிதாகவே இருந்தாலுமே இதற்கு முன்பாக எதிர்பார்த்தது தான். இன்றைக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு வாரம் நடக்க போகுதுன்ற மாதிரி எதிர்பார்த்தது தான். இப்போ திடீர்னு இப்போ அட்டாக் நடந்திருக்கு. ஆனால் இந்த போர் சூழலுக்கான காரணம் பொதுவாக என்னவாக இருக்குது? ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம் அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் அணு ஆயுதங்கள் வைத்திருக்காங்க. எப்படி முந்தி ஈராக்கை சொன்னாங்களோ அதே போல தான் இப்போ ஈரானையும் சொல்கிறாங்களே வைத்திருக்காங்க. இது உண்மைதானா? அதுதான் காரணமா? இதுக்கு காரணங்கள் என்று எடுத்து பார்த்தோம்னா அமெரிக்கா சொன்ன காரணத்தையே அதை உண்மையினே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ போன ஜூன் மாதம் மிட் நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினாங்களே, இஸ்ஃபஹான் அவங்களோட யுரேனியத்தை சுத்திகரிக்க ஆலையை தாக்குனாங்க, அதாவது அணு ஆலையை தாக்குனாங்க. அப்ப தாக்குனதுக்கான அந்த குறிக்கோள் அடைந்தார்களா இல்லையா? சோ அமெரிக்கா மிட் நைட் ஹேமர் நடத்தினதே ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான். அப்ப அந்த குறிக்கோள் அடையாவிட்டால் மாத்திரம் தானே இப்ப ரெண்டாவது வாட்டி திரும்பி தாக்கணும். அப்ப எது உண்மை? உதாரணத்துக்கு அமெரிக்கா சொன்னது, இஸ்ரேல் சொன்னது எதுக்கு? ஈரானை நாங்க தாக்கணும்னு கேட்டா இன்னொரு ஈரான் மாதிரி ஒரு நாடு அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க தாக்கணும். அதுக்கு தான் இப்ப நடந்த ரோரிங் லயன், அதாவது கர்ஜிக்கும் சிங்கம், அந்த ஆபரேஷன் பேரு. அந்த சிங்கம் என்பதற்கான உள்ளர்த்தம் இருக்கிறது. பழைய ஈரானோட கொடியில இருந்த எம்ப்ளம் சிங்கம் தான். கத்தி வச்சிட்டு இருக்கிற சிங்கம் தான் உங்களோட கொடி. அதுதான் ரோரிங் லயன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது திரும்பியும் ஷா ரீசா பேல்வியோட ஆட்சியை திரும்ப எடுத்து வர்றதுக்கான ஒரு முயற்சியா தான் இதை நம்ம கருதணும். அதுதான் அதுல டீகோட் பண்ணோம்னா அதுதான் நம்மளுக்கு புரிய வருது. 200 பிளேன்களை வச்சு 90 நிமிடங்களுக்குள்ள இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலால. வெறும் 90 நிமிடங்கள். இதுக்கு சவுதி அரேபியா அவங்களுக்கு உதவி செய்திருக்கு. சிரியா வழியா தான் அவங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க. சிரியாவில் ஆட்சி மாற்றம் நடந்த பிற்பாடு சவுதிக்கு உடன்படுற அரசும் சவுதியோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அரசும் அமெரிக்காவுக்கு நெருக்கமான அரசும் சிரியாவில் அமைக்கப்பட்டுள்ளது. அல் ஷராரா முன்னாள் தீவிரவாதியை இன்று அவர்கள் அதிபர் என்று அழைக்கிறார்கள். சிரியால இவங்க நினைச்சா தீவிரவாதி அதிபர் ஆக்குவாங்க, அதிபரை தீவிரவாதி ஆக்குவாங்க. பல நாடுகள்ல இவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை. வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம தீவிரவாத இயக்கம்னு சொல்லுவோம். அவங்க ஒரு விடுதலை சம்பந்தப்பட்டதுமாங்க. நம்ம தீவிரவாத இயக்கம் அமெரிக்கா நிர்ணயிப்பதுதான் உலகத்தில் சட்டமும் நியாயமும் அப்படின்னு ஒரு நிலை எட்டிவிட்டா உலகத்துல எந்த நாடுக்கும் இறையாண்மை, அதாவது சாவர்னிட்டின்னு ஒண்ணு இருக்காது. யார் வேணாலும் யாரை வேணாலும் அடிக்கலாம். அப்ப இன்டர்நேஷனல் ஆர்டர்னு ஒண்ணு இருக்காது. இப்போ இஸ்ரேல் சிரியா வழியா போய் இந்த தாக்குதல்களை நடத்தினாங்க. முதல்ல போயிட்டு கரம்ஷேரை போய் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் இஸ்ஃபஹான் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றது முக்கியமான நகரங்களை மாத்திரம் நான் பேர் குறிப்பிடுறேன். டெஹ்ரான்ல அவங்களோட மையமான அரசியல் தலைமைக்கும் மையமான வணிக மையம் அவங்களுக்கு மற்ற சிட்டிஸும் இருக்கு. பட் அரசியல் தலைமைக்கும் இராணுவ தலைமைக்கும் மையமான டெஹ்ரான் அடிச்சாங்க. அடிச்சப்போ எனக்கு புரியாத புதிர், ஈரான் ஏன் போன வாட்டி நடந்த தாக்குதல் மூலம் பாடங்கள் கற்றுக்கொள்ளவில்லை? கெமினி கரெக்டா அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தகவல் தெரிந்தது? அதுக்கு ஒரு உதாரணம், டெஹ்ரானில் இருக்கும் கேமராக்கள், சாலையோரம் இருக்கும் கண்காணிப்பு கேமராக்களை கிட்டத்தட்ட பல மாதங்களாக இஸ்ரேல் ஹேக் செய்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஸோ எந்த முக்கியமான புள்ளி எங்க போறாங்க என்பதை மொசாடோட கண்காணிப்புல இருந்திருக்கு. இதற்கு முன்னாடி ஒரு மாதம் ஈரான் ஈரான் இந்த அளவுக்கு பெருசா யோசிக்கலையோ? ஈரான் அத்தனை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்றது. ஒரு மாதம் முன்னாடி இதே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான்ல ஒரு கிளர்ச்சியை வெடிக்க செய்யறதுக்கு ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணி பெருசா ஒரு முயற்சி எடுத்தாங்க, பணமும் செலவு பண்ணாங்க. ஆனா அது அவங்களுக்கு சாதகமா அமையல. அந்த கிளர்ச்சி தோல்வியில் முடிந்தது. மக்கள் தெருவுக்கு வந்தாங்க, ஆனா அதை ஈரான் அரசால் கட்டுப்படுத்த முடிந்தது. வெனிசுவேலால பணத்தை கொடுத்து மக்கள் தெருவில் வராத வண்ணம் அங்கே ஆட்சியாளர்களை விலைக்கு வாங்கி வெனிசுவேலாவில் ஆட்சி மாற்றம். வெனிசுவேலா நடந்தது போல ஈரான்ல நடக்கல இல்லையா? ஏன்னா ஈரானோட அரசாங்கமோ ஈரானோட மக்களோ அந்த மாற்றத்தை அவர்கள் விரும்பினாலும் வெளியிருந்து அதை தூண்டி விடுவதை அவர்கள் விரும்பவில்லை. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட குறிக்கோள்கள் என்னவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா சொன்னது நாங்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறோம் அப்படின்ட்டு.
இஸ்ரேல் சொன்ன காரணம் இந்த போருக்கு, நாங்கள் ஈரான் அணு ஆயுத நாடாக மாறக்கூடாது என்பதை விரும்புகிறோம். அப்படி எது உண்மை? ஆட்சி மாற்றமா, அணு ஆயுத நாடா? ஏதோ அதாவது ரெண்டு நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு நாட்டை அடிக்க போறாங்கடான்னா ரெண்டு பேருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கணும், குறிக்கோள் இருக்கணும். அது இல்லாம உங்களுக்கு ஒரு குறிக்கோள் எனக்கு ஒரு குறிக்கோள்னா அப்ப எப்படி பண்ண முடியும்? ஸோ அங்கேயே வந்து முரண் இருக்கு. அப்படி இருந்தும் இத்தனை தாக்குதல்களை தாக்கின பிற்பாடு ஈரான் அந்த மொத்த தாக்குதல்களையும் உள்வாங்குச்சு. போன முறை நடந்த தாக்குதல் மூலம் ஈரான் கற்றுக்கொண்ட பாடங்களை இப்பொழுது அவர்கள் நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னடான்னா, ஈரானோட IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், அதாவது அந்த இஸ்லாமிய கிளர்ச்சியை பாதுகாக்கும் வண்ணம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இராணுவ அமைப்பு தான் இந்த IRGC. அது ஈரானிய இராணுவத்தோட, ஈரானிய கப்பல் படையோட, ஈரானிய விமானப்படையோட சக்தி வாய்ந்தது. அது ஆட்சியை காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த IRGC என்ற அமைப்பு. IRGC என்ற அமைப்பின் கீழ் ராக்கெட் ஃபோர்ஸும் வருது, அவர்களின் ஏவுகணை படையும் வருது, பிரிவும் இருக்கு. அதை வந்து பல்வேறு திக்குகளில் அவர்கள் பரப்பியுள்ளார்கள். ஒரே இடத்தில் மாத்திரம் இல்லை. கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பது என்னவென்றால், ஈரான்ல 33 இடங்கள்ல IRGCயோட பேஸுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் அடித்தது வந்து 31 ப்ராவின்ஸ்ல அவங்க குண்டுமலை பொழிந்தாலும் என்னன்னு பண்ணாலும் இவங்க வந்து பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நிலைகள்ல அவங்க வந்து ஆயுதங்களை தேக்கி வச்சிருக்காங்க. குறிப்பிட்டு ட்ரோன்களையும் மிசைல்களையும் ஏவுகணைகளையும் தேக்கி வைத்துள்ளார்கள். இப்போ முதல் கட்டமாக அவர்கள் 200 ஏவுகணைகள் கிட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே பழைய ஏவுகணைகள். இப்போ புதுரக ஏவுகணைகளை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கடான்னா வேற தன்மையில போர் மாறக்கூடும். அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இல்லை, இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டோட தலைமையே உச்சபட்ச அதிபரையே கொண்டுட்டாங்க இல்லையா? அதிபரை கொல்லல, தலைவரை உச்சபட்ச தலைவரை கொண்டுட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த நாடு வந்து இவங்க வசமானதாக நினைத்தாங்க. ஆனா இன்னும் பண்ணா அங்க ஒரு மாற்றம் தான் நடந்துக்கே தவிர மொத்தமா அழியல. 40க்கும் மேற்பட்ட இராணுவ தளபதிகள், முக்கியமான புள்ளி அரசியல் பிரமுகர்கள், பிளஸ் அயத்துல்லா கமேனி அவரையும் கொன்ன பிற்பாடு இவங்க என்ன தைரியத்தில் இருந்தாங்கடான்னா ஆட்சி கவிழ்ந்து விட்டது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. அதுக்கு காரணம் ஈரான்ல 3 முக்கியமான பில்லர்ஸ் இருக்கு, அதாவது தூண்கள் அந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு. ஒன்று அயத்துல்லா கவுன்சில், கிராண்ட் கவுன்சில் அப்படின்வாங்க. அது அடுத்து இருக்கக்கூடியது முக்கியமான பில்லர் IRGC. இந்த கிராண்ட் கவுன்சிலை காப்பாற்றுறதுக்காக இந்த இஸ்லாமிய மதகுருக்கள் அது அடங்கிய அந்த குழுவை காப்பாற்றுவதற்கு அவர்கள் கோட்பாடுகள் ரீதியாக அவர்களுக்கு பின்புலமாக செயல்படுவது எது என்றால் இந்த IRGC. இந்த IRGCக்கு அடுத்தபடி இருக்கிறது வந்து ட்ரேட் யூனியன்ஸ், தொழிற்சங்கங்கள். இந்த 3த்துல அட்லீஸ்ட் 2வது கவுக்கப்பட வேண்டும், இல்லை அதை முழுமையாக அழிக்கப்பட வேண்டும். அது 3த்துல 2 அழியாம ஒன்னுத்த அழிச்சாங்க. ஒன்னுத்துல அழிச்சா கூட கமேனியை மட்டும் தான் அழிச்சாங்க. கமேனி வந்து போன வருடமே அவர் தப்பி தவறி இது மாதிரி ஒரு தாக்குதலில் அவர் இறக்க நேரிட்டால் அவர் பதவிக்கு யாரெல்லாம் வரலாம் என்று அவரே வந்து சாசனம் எழுதி வச்சுட்டார். ப்ரிப்பேராகவே இருந்திருக்காரு. எல்லா பதவிகளுக்கும் குறைந்தது 4 பேரை அவர்கள் முன்கூட்டியே அறிவித்து வைப்பார்கள். இவர் போனா இவர் போனா இவர் போனா, அதனால ஒரு நிலை கொலையாது. அதனால்தான் கெமேனி அவர் வந்து அழிக்கப்பட்டால், அவர் கொல்லப்பட்டால் அவர் இடத்துக்கு குலாம் ஹுசைனின்னு சொல்லிட்டு இப்போ டெம்பரரி கவுன்சில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? மெசூத் பெஷஸ்கியான், குலாம் ஹுசைனி, அலி ரசா அராஃபின்னு சொல்லிட்டு அயத்துல்லா அலி ரசா அராஃபி, இந்த 3 பேர் வந்து இப்போ டெம்பரரியா, அதாவது தற்காலிகமாக தலைமை குழுவா இயங்கிட்டு இருக்காங்க. அதுல குலாம் ஹுசைன் என்ற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அவர் ஒரு இப்போ கெமேனி இல்லை என்றால் அவர் இடத்தை நிரப்புவதற்கு அவர் பேரும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அடுத்து இன்னொரு பேர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. யார் பேர் என்று எடுத்து பார்த்தால் அசன் குமேனி அப்படின்னு சொல்லிட்டு. அசன் குமேனி யார் என்று பார்த்தால் ரோஹுல்லா குமேனியின் பேரன். 15 பேரன்கள் இருக்கிறார்கள் ரோஹுல்லா குமேனிக்கு. அதாவது முதல் ரெவல்யூஷனரி, இந்த இஸ்லாமிய ரெவல்யூஷன் எடுத்துட்டு வந்தது 79. அவரின் பேரன் தான் இந்த ரோஹுல்லா குமேனி. அந்த ரோஹுல்லா குமேனியின் பேரையும் பரிந்துரை செய்துள்ளார் கமேனி. இப்ப இருந்த கமேனி, அதாவது இவருடைய பேர குழந்தைகள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வந்து இதோட. ஆமா, அவரோட பேத்தி இறந்து போயிருக்காங்க, மனைவி இறந்து போயிருக்காங்க, மகள் இறந்து போயிருக்காங்க,
மருமகள் குடும்பத்தினரும் இறந்திருக்கிறார்கள். ஸோ ரோஹில்லா குமேனி இவர் மூணாவது ஆள் வந்து அவர் வந்து குமேனியுடனே கொல்லப்பட்டார். ஸோ அவர் வந்து மூணாவது பேர் எந்த லிஸ்ட்ல இருந்த பேர் இப்போ இல்லை. இப்போ இருக்கிறது லிஸ்ட்ல இருக்கிறவங்க பேர்ல 2 பேர் மொத்தம்தான் இன்னும் மிச்சம் இருக்கிறார்கள். ஒன்று வந்து ஹசன் குமேனி, இன்னொன்று வந்து குலாம் ஹுசைனி. மூன்றாவதாக சொல்லக்கூடிய பேர் முஸ்தபா கமீனி, அதாவது அயத்துல்லா கமீனியோட மகன், 4வது மகன். அவர் பேரும் இப்பொழுது இருக்கிறது. இப்போ என்ன வருதுன்னா, இப்போ 88 பேர் கொண்ட குழு கமேனியின் சாசனம் படி, உயில் சாசனம் படி அவர் யாரை பரிந்துரைத்தாரோ அதிலிருந்து எடுக்க வேண்டுமா, இல்லை முஸ்தபா கமேனியை தலைமை அமர செய்ய வேண்டுமா? இதுதான் அவர்கள் முன்னாடி இருக்கும் விஷயம். இதில் பிரச்சனை என்னவென்றால் 88 பேர் கொண்ட குழு வந்து இதை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க பல்வேறு விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. அதுல முக்கியமானது அவர்கள் கோட்பாடு ரீதியிலாக இந்த அரசுக்கு விசுவாசமாக இருப்பார்களா, ஒன்று. 2வது வந்து அவர்களின் வரலாறு என்ன, அவர்களுக்கு சித்தாந்த ரீதியிலான அவர்களுக்கு புரிதல் என்ன, அரசை பத்தி, இந்த ரெவல்யூஷனரை பத்தி புரிதல் என்ன, இதெல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஏன் வந்து ஹசன் குமேனி வந்து வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டு என்று பார்த்தால், அவர் ஒரு மிதவாதி, மக்களிடம் செல்வாக்கு இருக்கிறது. பத்தாதைக்கு அவர் முகமது கத்தாமின்னு சொல்லக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி, இதுக்கு முன்னாடி ஒபாமா அரசு இருக்கும்போது ஒப்பந்தம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்ட நடந்தது பார்த்தீங்களா? அப்ப நடந்தப்போ அந்த இதுக்கு பின்புலமாக செயல்பட்டவரும் அவர் தான். ஸோ அவர் மக்களால் விரும்பப்படும் நபர். அதே குலாம் ஹுசைனி வந்து மக்களால் கிட்டத்தட்ட அவர் ஒரு என்ன சொல்றது, ஹார்ட்லைனர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைப் அவர். அதே மாதிரி தான் முஸ்தபா கமேனியும். ஸோ இப்போ ஈரானுக்கு தேவை ஒரு மிதவாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே ஒரு அமைதி விரும்புகிறாங்க. இல்லை, அங்கே இருக்கும் சூழலை பார்த்தால் ஒரு மிதவாதி வந்தால்தான் டயலாக், பேச்சுவார்த்தைக்கு இடம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அவர் வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டு. இது அப்புறம் பக்கத்தில் வச்சா கூட அடிப்படையாக நம்ம இப்போ நடக்கிறதை எடுத்து பார்த்தோம்டான்னா, இந்த ஐஆர்ஜிசியின் கட்டுப்பாட்டில் எல்லா ஸ்தாபனங்களும், இராணுவ ஸ்தாபனத்திலிருந்து எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் வந்ததால இப்போ போர் என்பது ஈரானுக்கு மட்டும் சுருக்கப்படவில்லை. அந்த இடத்துல மாத்திரம் போர் நடக்கல. வெறும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கான போராக இல்லை, இது பிராந்திய போர் என்ற வடிவை எடுத்து விட்டு. இவங்க ஒரு இஸ்லாமிய நாடு, இவங்க ஷியா நாடு இல்லை. இது இவங்க ஈரான் பொறுத்த வரைக்கும் அந்த இஸ்லாமிய சம்பந்தப்பட்டவங்க தான். அவங்க இப்ப தாக்குறது அந்த வளைகுடா நாடுகளிலேயே தாக்கல், அது சன்னி நாடுகளை தாக்குகிறாங்க. அந்த பிரச்சனை இருக்கு, ஷியா சன்னி பிரச்சனை. ஷியா சன்னி பிரச்சனை மாத்திரம் இல்லை, இந்த B1 பாம்பர்ஸ், B2 பாம்பர்ஸ், இந்த பாம்பர்கள், இந்த அமெரிக்கா குண்டுமலை ஈரான் மீது பொழியும் போது, ஷிராஸ் மீது பொழியும் போது, காம் மீது போடும்போது இந்த விமானங்கள் எங்கிருந்து பறந்தது? இதே பஹ்ரைனிலிருந்து, அல் உதைதுல இருந்து, சவுதி அரேபியாவிலிருந்து, துபாயிலிருந்து, இங்கெல்லாம் இருந்தது இந்த விமானங்கள் பறந்தன. அதனால அவங்க அடிக்கிறாங்க, அடிச்சா நீங்க திருப்பி அடிக்கிறாங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு பேஸ் இருக்கு, இங்கெல்லாம் பேஸ் நீ கொடுத்ததுனால தானே என் மேல தாக்குதல் பண்ணாங்க. அப்ப நீ ஒரு ரம்ஜான் மாசத்துல ஒரு இஸ்லாமிய நாடா இருந்துட்டு இன்னொரு இஸ்லாமிய நாடை தாக்குறதுக்கு நீ உதவி செய்த இல்லையா? ஏன் இன்னும் சவுதி அரேபியா, சிரியா வழியா நீ போய் தாக்குன்னு சொல்லி வற்புறுத்தினது சவுதி அரேபியா தானே. அதனால்தான் முதல் அடி அவங்க பதிலடி கொடுக்கும்போது முதல் அடி எது மேல கொடுத்தாங்கடான்னா, சுத்தி இருக்கிற அரபு நாடுகளின் அமெரிக்காவின் ராணுவ தளவானங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்கள் மேல இல்ல. முதல் அடி ஃபுல்லாவே ராணுவ தளவானங்கள் மீது, எல்லா அமெரிக்காவோட மொத்த ராணுவ தளவானங்கள் அழிக்கப்பட்டன. இப்போ அமெரிக்காவோட கப்பல், நான் இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துக்கு முதல்ல அப்ரஹாம் லிங்கன் கப்பல் எடுத்துட்டு போயிட்டு ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸ்ல நிக்க வச்சிருந்தாங்க. அந்த கப்பல் வந்து தாக்கினோம் சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சாங்க. கொதர் மிசைலை விட்டு 1000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய குரூஸ் மிசைல் கொதர், அதை விட்டு நாங்கள் தாக்கினோம் அப்படின்னு சொன்னாங்க. தாக்கணும்னு சொன்ன உடனே அமெரிக்கா வந்து மறுத்தது. ஒருவேளை அவங்க தாக்கியிருந்தா கூட, அதை இவங்க தடுத்திருந்தா கூட, இவங்க என்ன மாதிரியான அரண்கள் இவங்க அமைச்சிருக்காங்க, அதை எதை வச்சு தடுத்தாங்க என்பதை ஈரான் துல்லியமாக கவனித்திருப்பார்கள். ஸோ அவங்க அடுத்த தாக்குதலில் எப்படி மாற்றி தாக்க வேண்டும், எப்படி தாக்கினால் அது அழிக்கப்படும் என்று அவங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். ரெண்டாவது, இது நடுக்கடல்ல இருக்கு.
மூணாவது, அவர்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அவர்களோட தளவாடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுள்ளன. எந்த ஒரு பேஸ்க்கும் போக முடியாது. பஹ்ரைனோட 5th ஃப்ளீட் பேஸ்குள்ளேயும் போக முடியாது. அது வந்து குண்டுகளால் தாக்கப்பட்டுள்ளது. அங்க இருக்கிற ரேடார் வந்து 1.1 பில்லியன் டாலர் அளவுக்கான அதிநவீன ரேடார் வந்து அழிக்கப்பட்டுள்ளது. கொத்தார்ல இருக்கிறதுலே பெரிய பேஸ் அலுதைத் பேஸ், அது இப்ப கிட்டத்தட்ட அதை மூடிட்டாங்க. அது இப்போ செயல்படுறது இல்லை. இப்போ இவங்கெல்லாம் இந்த இடங்கள்ல ஃபுல்லா அழிக்கப்பட்டதுனால அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவு, இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவு, பெரிய அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவு. ஏன்னா அங்கேருந்து பண்ண முடியாது. ராணுவ ரீதியில நான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க, நாங்க படிச்சது என்னடான்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் வார்னு சொல்லுவோம். ஒரு போருக்கு எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ், குறிக்கோள் இருக்க வேண்டும். அடுத்து மொபிலைசேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். முதல்ல உங்களுக்கு தேவையான போர் ஆயுதங்களை, உங்களோட வீரர்களை அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போறது மாத்திரம் இல்லாம எது குறிக்கோளோ அதை நோக்கி எல்லாத்தையும் மூவ் பண்ணணும். இல்ல வெறும் வான்வழி தாக்குதல் மட்டும் வெற்றி தராது இல்லையா? அது கூட தரும். ஆனா வான்வழி தாக்குதலுக்கு இணையான நிலப்பரப்புல தாக்குதல் நடத்தினா மாத்திரம்தான். ஏன் வான்ல போயிட்டு இப்படி போய் அப்படி வந்துட்டா எல்லாமே பண்ணிட முடியுமா என்ன? மக்கள் இருக்கிறது நிலத்துல தானே, நிலம் இருப்பது இங்க தானே, நிலத்தை கைப்பற்றினா தானே ஆட்சி மாற்றம் நடைபெறும். ஆமா, வெறும் குண்டு போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா அது இது கிடையாது, பலன் கிடையாது. எல்லா குண்டுகளும் வந்து பலன் அடிக்கும்னு சொல்ல முடியாது இல்ல. ஸோ எப்பயுமே வந்து எவ்ரி ஏர் அட்டாக் ஹேஸ் டு பி ஃபாலோட் வித் லேண்ட் இன்வேஷன் அப்படின்வாங்க. வான்வழி தாக்குதலுக்கு அப்புறம் நிலப்பரப்பில் நாம் உள்ளே சென்றாக வேண்டும். 1971 போர்ல கூட பங்களாதேஷை நம்ம பிடிக்கிறதுக்கு முன்னாடி விமானப்படை, பாகிஸ்தான் விமானப்படையை முழுமையாக அழிச்சிட்டோம். நம்ம பறக்க முடியாத வண்ணம் அதை செய்து விட்டோம். அதுக்கப்புறம் இந்திய ராணுவம் எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் உள்ள நுழைந்ததால் தான் டாக்காவை மையமாக கொண்டு நாம் முன்னேறினோம். அப்போ டாக்காவை கைப்பற்றினப்போ பாகிஸ்தான் அரசாங்கம் அடிபணிய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. அப்போ அதே மாதிரி இப்பயும் பார்த்தீங்கன்னா ஈராக் மேலே நடந்த போர்லையும் வான்வழி தாக்குதல் நடந்தப்புறம் அமெரிக்கா வந்து பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்வாங்க. அவர்கள் வீரர்கள் உள்ளே சென்ற பிற்பாடு, பிரிட்டிஷ் வீரர்கள் உள்ளே சென்ற பிற்பாடு தான் சதாம் அரசாங்கம் கவிழ்ந்தது. எங்கேயுமே வந்து நிலவழி தாக்குதல் இல்லாமல் ஒரு தலைமையை மட்டும் கொன்னா முடிவுக்கு வராது. அது முடிவு. ஏன்னா ஈரான் வந்து அந்த மாதிரி தன்மை கொண்ட நாடு இல்லை. இவங்க என்ன நினைச்சாங்க, வெனிசுவேலா மாதிரி இதையும் முடிச்சிடலாம்ன்ற ஒரு கண்ணோட்டம் வச்சிருந்தாங்க. இதுக்கு பெரிய தவறு. டக்ளஸ் மெக்ரகாகர்னு சொல்லிட்டு முன்னாள் டிஃபென்ஸ் செக்ரட்டரியோட முன்னாள் அட்வைசர், அதாவது ஆலோசகர், அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு, இந்த போர் அமெரிக்கா வந்து குறைந்து மதிப்பீடிட்டு விட்டது, ஈரானை ரொம்ப குறைச்சலா மதிப்பீடிட்டாங்க. ஈரானின் போர் புரியும் தன்மையை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. உதாரணத்துக்கு 1980 இருந்து 88 வரைக்கும் ஒரு முழு நேர போரை அவங்க செஞ்சாங்க சார். ஈரானும் ஈராக்கும். அன்னைக்கு ஈராக்குக்கு பக்கபலமா நின்னது அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. அரபு நாடுகள் உட்பட எல்லாருமே அவங்களுக்கு வெப்பன்ஸ் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் ஈரான் தனிச்சு சண்டையிட்டாங்க. அந்த சண்டையில தாக்குப்பிடிக்கவும் முடிஞ்சுது. கடந்த 8 வருஷமா பொருளாதார தடையில இருக்காங்க. ஈரானோட ஒரு நாணயம், ஒரு டாலருக்கு நிகரான ஈரான் நாணயத்தோட விலை பார்த்தீங்கன்னா 17 லட்சம் ரியால், 14 லட்சம் ரியால்ல இருந்து 17 லட்சம் ரியால் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒரு டாலர் ஈக்குவல் டு அந்த நாட்டோட நாணயத்திற்கு விலை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. பொருளாதார தடையை டெய்லி சந்திச்சுட்டு இருக்காங்க, விலைவாசி உயர்வை சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்படி சந்தித்தும் அவர்கள் அடிபணிய தயாராக இல்லை. அதுதான் நீங்க சொல்ற மாதிரி அமெரிக்கா தப்பான ஒரு கணக்கு போட்டாங்க. போர் புரியும் தன்மை இயற்கையாகவே ஈரானுக்கு உண்டு. எப்படி இஸ்ரேலுக்கு போர் புரியும் தன்மை இயற்கையாகவே உண்டோ அதே போல்தான் ஈரானுக்கும் போர் புரியும் தன்மை உண்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் ஈரானை தாக்குறாங்கன்னா என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா இஸ்ரேல் இஸ் இன் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அவங்க ஒரு போர் தோத்தா போதும், இஸ்ரேல் காணாம போயிடும். அதே போல் ஈரான் ஒரு போர் தோத்தால் போதும், ஆட்சி காணாமல் போய்விடும். அங்கே இருக்கும் அந்த ஷியா இஸ்லாமுக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது என்று அவங்க பார்வை. ஸோ அதனால இவங்க யாருமே போரை தோக்கக்கூடாதுன்னா முழு வீச்சில் சண்டை போடுவாங்க. இதுல தேவையில்லாம உள்ள நுழைந்தது யார் என்று பார்த்தால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்க இருக்க மக்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்றாங்க இந்த போருக்கு. ஆமா, உண்மைதான். ஏன்னா இது தேவையற்ற போரா பாக்குறாங்க, ட்ரம்போட பர்சனல் போரா பாக்குறாங்க. ஏன்னா உலகத்துல அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள்ல முதல் நாடு வந்து இப்போ இருக்கிற நாடுகள்ல சவுதி, அடுத்து வெனிசுவேலா ஒரு நாடு, வெனிசுவேலா தான் அதிகம், நெக்ஸ்ட் சவுதி, நெக்ஸ்ட் ஈரான். அதாவது பூமிக்கு அடியில் இருக்கும் எண்ணெய்.
அவ்வளோ இப்போ 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 இந்த வாரனால இப்போ நமக்கு பாதிப்பு ஏற்படுமா? அந்த எண்ணெய்க்கு கச்சா எண்ணெய்க்கெல்லாம் பிரச்சனை இருக்குமா? இல்லை. ஆ. அதுக்கு கச்சா எண்ணெய்க்கு ஏன் பாதிப்பு ஏற்படாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ்னு சொல்லிட்டு 70 நாட்களுக்கான தேவையான எண்ணெயை நாம் தேக்கி வைத்துள்ளோம். ஆனா போர் முடியல இழுத்துக்கிட்டே இருந்ததுன்னா அவ்வளோ நாள் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆஹா. வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னடான்னா, ரஷ்யா நேற்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்தியாவுக்கு தேவையான எண்ணெயை கொடுக்க தயார் அப்படின்ட்டு. 2. 3வது, ட்ரம்ப் நினைத்தால் கூட இன்று வரி போட முடியாது இந்தியா மீதோ ரஷ்யா மீதோ. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே வரி போடுறது வந்து நீ உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. இந்தியா தப்பித்தவர் ரஷ்யா கிட்ட என்ன வாங்கினா கூட நான் 50% போடுவேன் 60% போடுவேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இன்னைக்கு உலகம் இருக்கும் சூழ்நிலையில ரஷ்யா கிட்ட என்ன வாங்க வேண்டியது கட்டாயமாய் ஆயிடுச்சு. $72 போயிட்டு இருந்தது, இன்னைக்கு $80-90 கிட்ட வந்துருச்சு என்ன விலை. ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் நம்ம 83% கிட்ட இறக்குமதி தான் பண்றோம் இல்லையா? ஆமா, அதில் ரஷ்யா கிட்ட 22% என்னவோ இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதிகப்படுத்த போகிறோம், 33% வரைக்கும் நம்ம பண்ணுவோம் ரஷ்யா கிட்ட இருந்து. ஸோ நமக்கான தேவை வந்து ஆல்ரெடி இருக்கிறதே ஓப்பன் இதில் இருக்கிறதே 25 நாட்களுக்கு தேவையான எண்ணெய் இருக்கு. ப்ளஸ் நம்ம ரிசர்வ்ல வச்சுட்டு இருக்கிறது அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியில், அதாவது பூமிக்கு அடியில் நம்ம தேக்கி வச்சிருக்கிறது வந்து கிடங்குகளில், அது ஒரு 70 நாளுக்கு தேவையான எண்ணெய். கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு எண்ணெய்க்கு தேவைக்கு நம்மளுக்கு இருக்கு. அரசாங்கம் அஃபிஷியலாக சொல்லியிருக்கேன் 25 நாட்களுக்கு நமக்கு 40 நாட்களுக்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை 25 நாள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தோம்னா ஈஸியாக 40 நாள் வரைக்கும் அது நம்மளுக்கு. இப்போ நமக்கு ரேட் உயர்றதுக்கான இது அவசியம் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா ரஷ்யா கூட நம்ம வந்து ஆல்ரெடி வால்டியோஸ்டாக் சென்னை காரிடார்னு சொல்லிட்டு சென்னை வரைக்கும் அந்த பக்கம், அதாவது ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டாலோ சூயிஸ் கால்வாய் மூடப்பட்டாலோ இல்லை பாபல் மண்டப் அப்படின்னு சொல்லிட்டு யமனு கீழ் இருக்க சூயிஸ் கால்வாயிலேருந்து வந்து யமனு கீழ் வரக்கூடிய அந்த நீர்வழி மூடப்பட்டாலோ, ஏன்னா அங்கே ஹவுத்திகள் வந்து பதில் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார்கள் யமனில் ஈரானுக்கு தோதாக. இதனால மொத்த எண்ணெயுமே வந்து சுத்திக்கிட்டு தான் வரணும் சவுத் ஆப்பிரிக்கா. அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில வந்து அவங்க மூடினதுனால ஹார்மோஸ் ஜலசந்தி, அந்த ஜலசந்தியை அது வந்து 33 கிலோமீட்டர் தான், அது 21 மைல் பரப்பளவு. அதில் வந்து கிட்டத்தட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னடான்னா 4 கப்பல்கள் ஆல்ரெடி தாக்கப்பட்டுள்ளன, ஒரு கப்பல் முழுகடிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு அந்த ஜலசந்தியில் எந்த கப்பலுமே வந்து உள்ளே போகிறதுக்கு பயப்படுறாங்க, வெளியே வரதுக்கு பயப்படுறாங்க. 250 கப்பல்கள் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு, உள்ளே நிற்குது ஏற்றிக்கிட்டு பொருட்களை ஏற்றிக்கிட்டு. அதில் கிட்டத்தட்ட 100 கப்பல்களுக்கு மேலே எண்ணெய் கப்பல்கள் உள்ளே நிற்குது. அதனால தான் இன்னைக்கு ட்ரம்ப் அறிவிப்பு கொடுத்துருக்காரு, நாங்கள் வந்து இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். சரி, நீ பாதுகாப்பு கொடுப்ப, அந்த கப்பல் மூவ் ஆகிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கணும்ல. ஆமாம், அவன் அடிச்சுட்டான்னு என்ன பண்ணுறது பயம் வரும்ல. நீ பாதுகாப்பு கொடுப்ப, நீ தற்காத்துப்ப, அந்த கப்பலை தற்காப்பியா? அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அமெரிக்காவை யார் நம்பும் நிலையில் யார் இருக்கிறார்கள்? அரபு நாடுகளை சேர்ந்த சவுதியோட நாட்டை சேர்ந்த ஒரு முக்கிய அரசியல், அதாவது அவங்க நாட்டின் தலைமைக்கு நெருக்கமானவர், அவர் நாட்டின் அரசாங்கத்திலேயே பங்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே சொன்னது என்னடா, அல் ஜசீரா இன்டர்வியூவில், அமெரிக்கா வந்து எங்கள் நாடுகளில் எல்லாத்துலேயும் பேஸ் வாங்கினாங்க, நாங்களும் இடம் கொடுத்தோம். இப்போ போர்னு வந்த உடனே அவங்க இஸ்ரேலை பாதுகாக்கிறதுல அதிகம் ஆர்வம் காட்டுறாங்களே தவிர்த்து எங்களை அப்படியே விட்டுட்டாங்க அம்போன்னு சொல்லிட்டு. அமெரிக்கா சண்டை போடுறதுக்கு நாங்கள் பலியாட ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்காவோட தளவானங்கள் அடித்த பிற்பாடு நெக்ஸ்ட் தாக்குதல் எது மேலே நடந்துட்டு இருக்கு பாருங்க, ரஸ் தனூரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அராம்கோட பேஸ் மேலே அடிச்சிருக்காங்க. அராம்கோ உலகத்திலேயே ராஸ்நெஃப்ட்க்கு அப்புறமா அதிகமான எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இது, அதாவது ரிஃபைனரி சுத்திகரிப்பாலை, அது மேலே தாக்குதல் ஈரான் நடத்தியிருக்கு வெற்றிகரமாக. துபாய் ஏர்போர்ட் மேலே நடத்தியிருக்கு. துபாயில் யாரெல்லாம் பணம் போட்டாங்களோ, துபாயில் யாரெல்லாம் வந்து வணிகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் துபாய்க்கு வந்தாங்களோ, இன்னைக்கு துபாயில் அவங்களோட வணிகம் என்ன ஆகும்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்போது இது ஒரு கிறிஸ்தவ நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் பிரச்சனையாக இது மாறாது இல்லையா? இது கிறிஸ்துவ நாடுக்கும் இஸ்லாமிய நாடுக்கும் உள்ள பிரச்சனை தான், யூத நாடுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் உள்ள பிரச்சனை தான், அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதில் சுன்னி ஷியா பிரச்சனையும் இருக்கு, அடக்கம்.
இப்போ யுஏஇ எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு இருந்த யுஏஇ, எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு இருந்த சவுதி அரேபியா ஏன் வான்வெளியை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு சிரியா வழியா போன்னு சொல்லி தூண்டி விட்ட சவுதி அரேபியா, அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்த கத்தார், அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்த குவைத், அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்த பஹ்ரைன், இவங்க எல்லாம் வந்து அடி வாங்குறாங்க. இல்ல இவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு பயந்து தான் அவங்க பண்றாங்க. இல்ல அவங்க என்ன நினைச்சாங்க, அப்போ ஈராக்குக்கு பயப்பட்டு அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தாங்க. ரெண்டாவது அவங்களோட எண்ணெய் மூமெண்ட்டுக்கு அதுக்கு வந்து அமெரிக்கா தோதா இருக்கும், அமெரிக்கா வந்து ஒரு பாதுகாவலனாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அமெரிக்கா அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிச்சு. இப்போ எப்பெல்லாம் மொத்த ரீஜனையும் அந்த மொத்த பகுதியுமே பிராந்தியத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய எண்ணெயை டாலரில் தான் நீங்கள் வியாபாரம் பண்ணணும், அதே சமயத்தில் உங்களோட எண்ணெய்க்கு பாதுகாவலனாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை மாதிரி ஒன்று இருந்தது. இன்னைக்கு டாலரை வந்து அவங்க வெளியே போகணும்னு நினச்சா அதை அமெரிக்கா ஒத்துக்க மாட்டேங்குது. அதே சமயத்தில் அவங்க அமெரிக்காவின் இராணுவ கட்டுப்பாடு அந்த இடத்துல இருக்கிறத அழிக்கணும்னு ஈரான் தீர்மானிச்சிருச்சு. அமெரிக்கா வந்து கப்பல்கள் ஏற்கணும்னா அங்கே அவங்களுக்கு தளவாடங்கள் இருந்தால் மட்டும்தான் ஏற்க முடியும். இல்லை அவங்க எங்கே எவ்வளோ தூரம் போகணும், அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரணும். பிரிட்டன் வந்து முதல்ல இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு, இப்போ 2 பேஸை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. அதுவும் டிஃபென்சிவ் பாஸ்டரா, அதாவது தற்காத்துக் கொள்ளும் விதமாக நாங்கள் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைப்ரஸ் வரைக்கும் இப்போ அட்டாக் நடத்திருக்காங்க. சைப்ரஸில் பிரிட்டனோட ஒரு பேஸ் இருக்கு, அதாவது தளம் இருக்கு, இராணுவ தளம். அந்த இடத்த வந்து ஈரான் குறிவைத்திருக்கு. ஈரான் கிட்ட இருக்கிற சூப்பர்சோனிக் மிசைல் ஃபத்தே 1, ஃபத்தே 2, ஃபத்தே 3, கொரம்ஷேர், இன்னும் சொல்ல போனால் அவங்க ட்ரோன்கள் 80,000 ட்ரோன்கள் வச்சிருக்காங்க. அதில் கெரான் 1 ரஷ்யாவில் ஆரிஜன், கெரான் 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் வந்து அதில் சில ட்ரோன்கள் வந்து ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்ட ட்ரோன்கள். அதுவும் கெமகசி ட்ரோன். கெமகசின்னா போய் தாக்கி அதே அழித்துக்கும். இல்லை தான் அமெரிக்காட்டையும் நீங்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்காட்டையும் இஸ்ரேல்ட்டையும் இருக்கிற அதிநவீன ஆயுதங்கள் இருக்குல்ல, அதே அளவுக்கு ஈரான்ட்டையும் இருக்கா? ஈரான் கிட்ட விமானப்படை இல்லை, இல்லை. ஈரான் கிட்ட கப்பல் படை இல்லை. ஆனால் ஈரான் கிட்ட இருக்கிற அளவுக்கான ஏவுகணைகளோ ட்ரோன்களோ இஸ்ரேல் கிட்டையும் இல்லை, அமெரிக்கா கிட்டையும் இல்லை. இப்போ பிரச்சனை என்ன வருதுறான்னா, சப்போஸ் ஈரான் வந்து ஒரு ட்ரோனையோ இல்லை ஒரு ஏவுகணையோ செலுத்துது, அது அமெரிக்கா தளத்தின் மீதோ இல்லை அமெரிக்க போர்க்கப்பல் மீதோ இல்லை இஸ்ரேல் தளத்தின் மீதோ இஸ்ரேல் நிலப்பரப்பின் மீதோ செலுத்தும் போது அவங்களோட பேட்ரியாட்டோ தாடோ இல்லை அயன்டோம் ஆகட்டும் ஒரு மெசேஜ் வருதுன்னா இவங்களோட 2 கீழே இருந்து தாக்கக்கூடிய அதை தகர்க்கக்கூடிய மெசேஜ் வந்து கீழே இருந்து 2 போகணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மெசேஜுக்கு 2 ஒரு ட்ரோனுக்கு 2 விட்டாங்கடா